ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் நந்தினி. ஐம் அ டாரோ ரீடர் அண்ட் அ ஹீலர். இன்னைக்கு நாம 12 ராசிகளுக்கும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஜாக்பாட் என்ன, 5 வகையான ஜாக்பாட் என்னன்றதை பார்க்க போறோம். கூடவே ஸ்பெஷல் மெசேஜா ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றதையும் நாம இதில் பார்க்க போறோம். கூடவே அடிஷ்னலா அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட நிறம், அப்புறம் உங்களோட பரிகார தெய்வம், இது எல்லாமே இதில் நம்ம கவர் பண்ண போறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு என்னென்ன ஜாக்பாட் இந்த இறைவன் கொடுத்துருக்காரு, அதாவது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு, அதோட உங்களுக்கு ஸ்பெஷலாக அந்த ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்ல வருது, உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை, நாள், பரிகார தெய்வம் எல்லாமே நம்ம இந்த இதில் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் டெம்பரன்ஸ் கார்ட். டெம்பரன்ஸை பார்த்தோன்னா நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. டெம்பரன்ஸ்னால் கொஞ்சம் பொறுமையாக போங்க. எதுலேயுமே ஒரு நிதானமாக கவனித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக நிறைய நல்ல பலன்களை பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக ஒரு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து இதெல்லாம் நமக்கு டேட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவசரமாக நீங்கள் போகாமல் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நிறைய நாள் இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக முடியணும் அப்படின்னா கூட கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கும். உங்கள் பக்கத்திலே தான் உங்களுக்கு விடை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜாக்பாட் என்ன அப்படின்னா 9 ஆஃப் கப்ஸ். இப்போது நிறைய நாள் ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை, நமக்கு ஒரு நல்லதே நடக்கலை, நமக்கு இதெல்லாமே நடக்குமா, நாம் இந்த மாதிரி ஒரு கேம், இப்போ ஒரு கேம் ஸ்போர்ட்ஸ்லேயே ஈவெண்ட்லேயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், இதில் நாம் செலக்ட் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு, இல்லைனா ஏதோ ஒரு காம்படிஷன் ஸ்போர்ட்ஸோ இல்லைனா ஒரு கேம்ஸோ இல்லைனா ஒரு பாட்டு காம்படிஷன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று கர்நாடிக் ஏதோ ஒன்று காம்படிஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இன்டர்வியூவில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, உங்களுக்கான அந்த இன்டர்வியூ லெட்டரே ஆஃபர் லெட்டரே வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் கையில் இருக்கும். உங்களுக்கான அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே மறைஞ்சி ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உருவாகிறத பார்க்கலாம். ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுதான் இந்த செகண்ட் ஜாக்பாட் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, தேர்ட் ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா தி எம்ப்ரஸ். இதில் யாராவது ஃபாரின் போகணும்னு நினச்சி வெயிட் பண்ணுறவங்க, இல்லை ஃபாரின் ஆஃபர், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஃபாரின்லேருந்து நமக்கு கிடைக்குமா, இல்லைனா நம்ம வேர்ல்டு வைட் நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்ப்ரெட் ஆகுமா, அந்த சோஷியல் மீடியாவில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாங்க. இதில் நீங்கள் சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இதில் எல்லாமே ஒர்க் பண்ணுறவங்க இருக்கீங்க, இதெல்லாமே ஒரு சர்வீஸாக கொடுக்குறவங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு அமைப்பு, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு, ஒரு பிஸ்னஸ் கொலாபரேஷன் காத்துட்ருக்கு. ஒரு ஃபாரினில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா கூட அங்கே இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஜாக்பாட்டாக கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் ஸ்பாட்ஸ். இதில் நிறைய நாள் நீங்கள் டெசிஷன் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க இருப்பீங்க. அதாவது இதுவா அதுவா, இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமா, இல்லை இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா, இல்லை இது நமக்கு செட் ஆகுமா, இல்லை அந்த லைஃப் நமக்கு செட் ஆகுமா, இந்த கரியர் நமக்கு செட் ஆகுமா, இல்லைனா இது வேறு கரியர் வேறு ஃபீல்ட் போகலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு விஷயமா ஒரு கரெக்ட் டெசிஷன் எடுக்கக்கூடிய தருணம் தான் இந்த தருணம் அப்படின்றது இந்த யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட பிளைண்ட் ஃபோல்டடாக இருந்தாலும் கூட உங்களால் டெசிஷன் எடுக்கவே முடியல அப்படின்னா கூட மூணாவதாக ஒரு நபர் உங்களுக்கு இதுதான் கரெக்ட் பார்த்து இது நீ எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன்ஸை கொடுத்து அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை உங்ககிட்ட சொல்லி அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான தருணம் அப்படின்றது தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு என்னென்னா ஒரு ரைட் டெசிஷன் நீங்கள் எடுத்துருவீங்க. நெக்ஸ்ட்டு 5th ஜாக்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் வாண்ட்ஸ்.
நிறைய நாள் வந்து ஒரு ஃபேமிலியோட பேசாம இருக்கிறவங்க, இல்ல வெளிநாட்ல வந்து வேலை வாய்ப்பு தேடி போனவங்க, இல்ல வெளியில வந்து நீங்க வீட்ட விட்டு கொஞ்சம் மனத நிம்மதிய தேடி வெளியில இருக்கிறவங்க, இல்லன்னா ஹாஸ்டல்ல வந்து நீங்க செப்பரேட்டா இருக்கீங்க. ஃபேமிலி கூடயே ரொம்ப நாள் இல்ல. அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா நீங்க உங்க ஃபேமிலிய திரும்ப மீட் பண்றதுக்கான அறிகுறி தான் இந்த யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு யாராவது லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு, மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா கூட, திரும்பவும் நீங்க அவங்களோட வந்து பேசுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு அமைச்சு குடுத்துருக்குங்க. இதுதான் உங்களுக்கு 5த் ஜாக்பாட். இப்ப உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன? அப்படின்றதையும் நம்ம வந்து பாத்துரலாம். இந்த யூனிவர்ஸ் குடுத்திருக்க ஏஞ்சல் மெசேஜ் என்ன? இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு. ஓகே. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஆல்ரைட். இந்த இதில பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு 3 க்ரோ வந்து பறக்கிறத வந்து பார்த்துக்கலாம். இது மெயினா வந்து எனக்கு சொல்ற வர ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இதுவரைக்கும் கிரக நிலைகள் சரியில்லாதவங்க. அதாவது இப்போ வந்து நமக்கு இந்த கோச்சாரம், உங்களுடைய தசா புத்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியில்லாம, அது அந்த கர்மாவ வந்து ஒரு நெகட்டிவ் இதில அனுபவிக்கிறவங்களுக்கு, ஒரு நல்ல அதிர்ஷ்டமான, ஒரு வசந்தமான ஒரு காலம் வந்துட்டுருக்கிறது தான் இந்த கார்ட் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல் உங்களுக்கு குடுத்திருக்க மெசேஜ். ஸோ கவலையே வேண்டாம். நீங்க எவ்ளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இப்போ நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாலும், அதுலேருந்து நீங்க வெளியில வந்து மீண்டும் ஒரு நல்ல வசந்த காலத்த வாழ போறீங்க. அதுவும் இந்த ஒரு 3 மாசத்துக்குள்ளரே இந்த மாற்றம் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த தருணத்த இந்த ஏஞ்சல் மெசேஜ் இந்த ஏஞ்சல் உங்களுக்கு குடுத்திருக்காங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதா நிறம்ங்க. அதாவது ப்ளூ கலர் அப்படின்றது, பர்பிள் கலர் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். அதிர்ஷ்டமான கிழமைனா வியாழக்கிழமை. அதிர்ஷ்ட எண்னா 8. 8ன்னோன நெறைய டென்ஷன் ஆகாதீங்க. 8ன்றது ஒரு இன்ஃபினிட்டி. அதாவது நீங்க நெறைய அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியில வரவங்களுக்கு இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் தான் முதல் ஒரு தருணமா, முதல் ஒரு விஷயமா வந்து அமைஞ்சிருக்கும். உங்களுக்கு பரிகார தெய்வம்னு எடுத்துட்டா திருப்பதி பெருமாள். திருப்பதி பெருமாள நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. சங்கல்பம் பண்ணுங்க. அங்க போக முடியலன்னா கூட வீட்ல 2 அகல் விளக்கு, நெய் விளக்கு ஏற்றி திருப்பதி பெருமாள நெனச்சு, இல்லன்னா திருப்பதி பெருமாளோட படத்த வச்சு நீங்க வழிபாடு பண்ணும்போது, நிச்சயமா எண்ணில் அடங்கா பலன்களை நீங்க பார்க்கலாம். இந்த யூனிவர்சல் மெசேஜ் எல்லாமே நாம ஏன் வந்து இந்த டாரோ கார்ட்ஸ் வழியா நம்ம வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில். அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ, அப்படிதான் இந்த ஆட்டம் அப்படின்றதே நாம வந்து உருவாகி இருக்கோம். அப்போ நாமளும் இந்த பிரபஞ்சமும் வெவ்வேறு இல்ல அப்படின்றது தான் இந்த இயற்கையோட நியதி. இதனால தான் இந்த டாரோ கார்ட்ஸ வச்சு நாம இந்த யூனிவர்சல் மெசேஜ் ஏன் குடுக்குறோம் அப்படின்னா, அப்பயாவது ஒரு 5 நிமிஷமாவது இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகுறத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகுறத பார்க்கறதுக்காக தான் இந்த டாரோ கார்ட்ஸ் மூலமா நாம இந்த ராசிகளுக்கான மெசேஜ் குடுக்குறோம். இந்த யூனிவர்ஸோட நம்ம சொல்லும்போது தான் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து சொல்லணும்னு தோணுதுங்க. அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நெறைய பேர் யோசிக்காம கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் திரும்பவும் சொல்றேன். அதாவது இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே ஆதி காலத்திலேயே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது இப்போ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த மார்க்கண்டேய புராணத்த ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். சித்தர்கள் தவம் பண்ணது அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருடைய வாழ்க்கைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவருக்கு சிவபெருமான் கொடுத்த அந்த வரத்தையே, அந்த விதியவே இவருடைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ல மாத்தி எழுதினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர் அவர்கள். இந்த மார்க்கண்டேய புராணம் படிச்ச அனைவருக்குமே தெரியும். சிவபெருமான் கொடுத்த வரத்தையே மாத்தி அவருக்கு திரும்ப என்றும் 16ன்ற ஒரு ஆயுள வந்து வாங்கினவர் தான் நம்ம மார்க்கண்டேயர். அப்போ இந்த மார்க்கண்டேய புராணம் அப்பவே நமக்கு சொல்லப்பட்டது. இந்த லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன ஃபாலோ பண்ணும்போது அந்த இடத்துல நாம விதிய மாத்தி எழுத முடியும். அப்போ அந்த இடத்துல விதி மாறும்போது நாமளே அந்த இடத்துல பிரம்மனா இருந்து தான் மாத்துறோமே தவிர, நமக்காக யாருமே வந்து அங்க மாற்ற போறதும் கிடையாது. ஏன்னா, நாம மனுஷங்கள வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா, உண்மை என்ன அப்டின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு எதன் வச்சு மாத்தணும்னு அமைச்சு எழுதுதோ, அப்படியே அத வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியுங்க. இந்த யூனிவர்ஸ் என்ன தீர்மானிக்குதோ, அது அப்படியே முடியும். ஆனா, அந்த யூனிவர்ஸ தீர்மானிக்க வைக்க போறது யாருன்னா, நம்மளுடைய அந்த பாசிட்டிவான தாட்ஸ் தான். அந்த பாசிட்டிவான நம்மளுடைய எண்ணங்கள், எண்ண அலைகள் தான். அப்போ அத நம்ம பாசிட்டிவா வைக்கணும் அப்டின்னாலே, நம்ம அத பாசிட்டிவா வச்சிருந்தோம் அப்டின்னாலே, அந்த இடத்துல ஒரு லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்றது உருவாகுறத பார்க்கலாம். இந்த மார்க்கண்டேயர் எப்படி அவருடைய விதிய மாத்தி எழுதினாரோ, நம்ம விதியும் நம்ம மாத்தி எழுதலாம். இது இந்த பிரபஞ்சமே கொடுத்திருக்க நமக்கு ஒரு நியதிங்க, ஒரு விதிங்க. அடுத்தது இந்த ராசிகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு ராசியும் இந்த வான மண்டலத்துல இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாங்க.
இந்த வான மண்டலத்துல இருக்கிற அந்த ராசிகள் வந்து இந்த மேஷ ராசினா இப்படிதான் இருக்கும், ரிஷப ராசினா இப்படிதான் இருக்கும், மீன ராசினா இந்த சிம்பிள் தான் இருக்கும், அதை விருச்சகம்னா வந்து தேல் போல இருக்கும், கடகம்னா அந்த கிராப் போல இருக்கும். இது எல்லாமே வான மண்டலத்துல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்ப அது யூனிவர்ஸ்ல இருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா? இந்த அதாவது இந்த இஸ்ரோ இந்த சயின்ஸ் எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலே இந்த வான மண்டலத்துல இருந்து நம்ம சித்தர்களே இது வந்து எடுத்து ஞான ரீதியா ஞானத்தால உணர்ந்து இதை நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த ராசிகளை. இதை தான் வந்து இப்போ இந்த நவ கிரகங்களும் அதாவது இந்த கோள்களுமே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரோல இப்போ தோன்ற இந்த இஸ்ரோ வந்து இப்போ நமக்கு கொடுத்திருக்க இந்த பிளானட்ஸ் எல்லாம். ஆனா இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்திலேயே நவ கிரகங்கள்ல கோவில் வந்து வடிவமைக்கப்பட்டதுங்க. அப்போ இந்த ராசிகள், இந்த நவகிரகங்கள் எல்லாமே இந்த சயின்ஸ், இந்த டெக்னாலஜி எல்லாம் வரதுக்கு முன்னாடி சித்தர்கள் மூலமாவே நமக்கு வந்து சொல்லப்பட்ட ஒரு உண்மையான ரகசியங்கள், உண்மையான விஷயங்கள். அதுதான் நம்ம வந்து கோவில்கள்ல பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த ராசிகள் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா, இந்த யூனிவர்ஸ் என்னைக்குமே பொய் சொல்லாது. அதோட நம்ம இன்ட்யூட்டிவா இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது இந்த டாரோ கார்ட்ஸ் அப்படியே 100% உள்ளது உள்ளபடி சொல்லும். என்ன ஒரு விஷயம்னா, இது யார் யாருக்கு என்ன ரெசனேட் ஆகுதோ அவங்க அத வந்து எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜுங்க. ஓகே. பை த வே இதில் யாரெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க தாராளமா ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு என்னெல்லாம் கமெண்ட்ஸ் போடணும், என்ன வந்து தோணுது, இல்ல கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி.